ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பு உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பு உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாய் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே புனித அந்தோணியாரின் பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். புனித அந்தோணியாரை போன்று நம்முடைய முழுமையான நம்பிக்கையையும் ஆண்டவர் மீது பதித்து வாழக்கூடிய நல்வரத்தை கேட்டு இறையாசிர் வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த நாளிலே புனித பிளேஸ் மற்றும் புனித ஆன்ஸ்கார் என்கின்ற 2 புனிதர்களை ஆயர்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுடைய பரிந்துரை வேண்டியும் இந்த இறை பலியிலே இறை ஆசிருக்காக இறைஞ்சுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும், எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 9 முதல் 10, 14, 24 முதல் 25, 30 மற்றும் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 3 வரை. அந்நாட்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேரி கழுதையின் மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேரி கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாபு தன் கையில் 3 ஈட்டிகளை எடுத்துச் சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்பொழுது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மிதிலன் வாயிலுக்கு மேல் ஏறிச் சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தியுள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்பொழுது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசரே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்பொழுது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலேமே, என் மகனே, என் மகன் அப்சலேமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, அப்சலேமே என் மகனே என்று கதறிக்கொண்டு அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோபாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். என் தலைவரே, என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும்.
அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 21 முதல் 43 முடிய. இயேசு படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான நெருக்கடிகளை, துன்பங்களை, கஷ்டங்களை சந்தித்த ஒரு மனிதர் தன்னுடைய ஆன்மீக வாழ்விலும் நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தார். எனவே தன்னுடைய ஆன்மீக வாழ்வில் மீண்டும் அவர் நம்பிக்கையை, ஒரு புதிய எழுச்சியை பெறும் பொருட்டு ஆன்மீக ஆலோசகர் ஒருவரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். அவரிடத்திலே சென்று தன்னுடைய குறைகள், கஷ்டங்கள், கவலைகள், வருத்தங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு இடைவெளி நேரத்திலே அந்த ஆன்மீக ஆலோசகர் தன்னிடத்திலே ஆன்மீக அறிவுரை, ஆலோசனை கேட்டு வந்த அந்த மனிதரை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு தோட்டத்திற்கு சென்றார். 2 பேரும் அங்கே அந்த தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த தோட்டத்தின் ஒரு ஓரத்திலே உலக உருண்டையை, உலகத்தை தன்னுடைய கையிலே தாங்கிக் கொண்டிருந்த அட்லஸினுடைய ஒரு சிலையானது அங்கே இருந்தது. அப்பொழுது அந்த சிலையை பார்த்தவுடன், அட்லஸினுடைய சிலையை பார்த்தவுடன் ஆன்மீக ஆலோசனை கேட்க வந்த அந்த மனிதர் ஆன்மீக ஆலோசகரிடம் இவ்வாறு சொன்னார். இதே போன்றுதான் எப்படி இந்த மனிதன் இந்த உலகத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு சுமக்க முடியாதவனாக கடினப்பட்டு கொண்டு இருக்கிறானோ, அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான சுமையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகமே என்னுடைய தோளின் மேல் இருப்பது போன்று தாங்க முடியாத சுமை என்னுடைய தோளின் மேல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மன உளைச்சலில், மனவேதனையில் நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ள குமுறலை அந்த மனிதர் அந்த ஆன்மீக ஆலோசகரிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து அந்த தோட்டத்திலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தோட்டத்தின் மறுமுனைக்கு வந்த பிற்பாடு அந்த ஆன்மீக ஆலோசகர் அங்கு இருந்த குழந்தை இயேசுவின் சுரூபத்தை அந்த மனிதனுக்கு சுட்டி காட்டி அவனிடத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார். நீங்கள் உங்களுடைய முழு வேதனையையும் கஷ்டத்தையும் உங்கள் மீது சுமந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால்தான் உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட உளைச்சல், வேதனை இருக்கிறது. நீங்கள் குழந்தை இயேசுவினுடைய கரத்தில் எவ்வாறு இந்த உலகம் இருக்கின்றதோ, அதே போல உங்களுடைய வேதனையை, உங்களுடைய கஷ்டத்தை, கவலையை ஆண்டவருடைய கரத்திலே இறக்கி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனைகளும் உளைச்சல்களும் மன விரக்தியும் உங்களுக்கு இருக்காது என்று அந்த மனிதனிடத்திலே சொல்ல, அவன் அப்பொழுதிலிருந்து தன்னுடைய வாழ்வின் சிந்தனைகளை, தான் பார்க்கக்கூடிய வாழ்க்கை கோணத்தை மாற்ற ஆரம்பித்தான். தான் மட்டுமே சுமந்து கொண்டிருந்த இந்த உலகின் பாரங்களை அல்லது தன்னால் சுமக்க இயலாத அந்த சுமைகளை எல்லாம் இப்பொழுது ஆண்டவருடைய கரத்திலே அவன் இறக்கி வைக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றம். ஏன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு குழப்பத்திற்கு, சந்தேகத்திற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை, தேடலை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்பி நல்லதொரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தியிலும் நாம் இப்படிப்பட்ட நிகழ்வை பார்க்கிறோம். 2 மனிதர்கள், தங்களால் தாங்க முடியாத சுமைகளை சுமந்து கொண்டிருந்த 2 மனிதர்கள். தொழுகைக்கூட தலைவர் யாயிர், அவருடைய மகள் இறக்கக்கூடிய தருவாயிலே இருக்கிறாள். தன்னுடைய பாசமிகு மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய மனம் வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறது. அதே போல 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்புற்ற ஒரு பெண் பல மருத்துவர்களை சந்தித்தும் தன்னிடம் இருப்பது அனைத்தையும் செலவழித்தும் கூட அவளால் சுகம் பெற முடியவில்லை. சமூகத்தின் இழி பார்வைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகி இருந்த அந்த சூழல், இப்படிப்பட்ட கையறு நிலையிலே அந்த 2 மனிதர்களுமே ஆண்டவரை தேடி வருகின்றார்கள்.
தங்களுக்கான ஆறுதல், தங்களுடைய துன்பத்திற்கு, தங்களுடைய வேதனைக்கான மருந்து ஆண்டவரிடத்தில்தான் இருக்கிறது என்று நம்பி ஆண்டவரை தேடி வருகிறார்கள். அவர்கள் அந்த வேதனைகளை தாங்களாகவே சுமந்து கொண்டிருந்த காலம் வரையில் அவர்களுக்கு அந்த வேதனையிலிருந்து மீட்பு இல்லை, விடுதலை இல்லை. ஆனால் எப்பொழுது ஆண்டவரை தேடி வந்தார்களோ, தங்களுடைய உள்ள குமுறலை, வேதனையை எப்பொழுது ஆண்டவரிடத்திலே அவர்கள் இறக்கி வைத்தார்களோ, அப்பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். தாங்கள் வேண்டி விரும்பி கேட்ட விண்ணப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றியதை தங்களுடைய கண்ணார கண்டார்கள். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் இப்படிப்பட்ட வேதனைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் மன விரக்திகளுக்கும் மத்தியில்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அவற்றை நாமே சுமந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றிற்கான தீர்வை நம்மால் காண முடியாது. எப்பொழுது அவற்றை இறை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதிலிருந்து இறைவன் நமக்கு தேவையான ஆறுதலை கொடுக்க ஆரம்பிப்பார். எனவே நம்முடைய நம்பிக்கையை முழுமையாக இறைவனிடத்திலே பதித்தவர்களாக, எப்படிப்பட்ட வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் இறைவன் நிச்சயமாக அவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பார், ஒரு புதிய விடுதலையை நமக்கு கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வை பெற்றவர்களாக நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் இன்னும் ஆழப்பட அருள் வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித அந்தோணியார், ஆயர்களான புனித பிளேஸ், புனித ஆன்ஸ்கார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உள்ளவோர் நடுவிழுந்தாய், உடலோடு உள்ளவோர் நடுவிழுந்தாய். உமதுடலையமை நீ மாற வைப்பாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா. நேரிய மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நேரிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நேரிய மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நேரிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நலமிகு உணவாய் நிறைந்திருப்பாய், நலமிகு உணவாய் நிறைந்திருப்பாய். இனி உலகினில் உன்னிலே வாழ வைப்பாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிவமே எங்கள் அந்தோணியாரே,
நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிளேஸ் மற்றும் புனித ஆன்ஸ்காரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.